ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 6 ஸ்டாக்கு பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வாங்கினோம்னா ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்குமே ஒரு 20% வரைக்கும் டவுன் ஆகி இப்போ அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இந்த ஸ்டாக்கில் டெஃபினட்டாக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 6 ஸ்டாக்கு என்னென்ன ஸ்டாக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் 12% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமாவே டவுன் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு 1640லேருந்து ஒரு 10% வரைக்கும் கெயின் ஆகி அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துலையும் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கினோம்னா இன்னுமே ஒரு 20% வரைக்கும் ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்குலாம் நல்ல டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 10% அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கோட வால்யூமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 65 லட்சத்துக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 3 மாதத்தில் 17% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. கடந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் கீழே டவுன் ஆகிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம பை பண்ணோம்னா ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணோம்னா ஒரு 20% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக்கு ரெயில் விகாஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக்கு. அது இல்லாமல் டெக்னிக்கலி நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 6% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு மாதத்தில் 3.35% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 கோடி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் 3.11% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 1 இயரில் 232% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்லாம் கடந்த ஒரு மாதமாக டவுனில் தான் இருந்துச்சு. இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதுதான் கரெக்டான நேரம்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்லலாம் நம்ம பை பண்ணோம்னா ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 7% வரைக்கும் கெயின் ஆகி 258ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட வால்யூமில் ஃப்ரைடே அன்னைக்கு 1 கோடிக்கு இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதத்தில் 5.55% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 1 இயரில் 76% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பை பண்ணோம்னா எப்படியும் 10லேருந்து 20% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே 20% ஏறாது. 1 or 2 months வெயிட் பண்ணணும். நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவு பொறுமையாக இருக்குமோ அந்த அளவு நம்ம லாபம் எடுக்கலாம். அதனால மார்க்கெட்டில் யாரெல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 4% மேலே ஒரு கெயினை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு நல்ல வால்யூம் ஏறி இருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு 5 லட்சத்துக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 3 மாதத்தில் 15% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கில் நம்ம இப்போதைக்கு பை பண்ணோம்னா ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு வருஷத்தில் 60% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கெலாம் நம்ம இந்த நேரத்தில் பை பண்ணோம்னா நமக்கு எப்படியும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
டெக்னிக்கலி ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. அடுத்த ஸ்டாக்கு இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 4% வரைக்கும் கெயின் ஆகி 232ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் கடந்த ஒரு மாசத்துல 12% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட 3 months லோ பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு வருஷத்துல 66% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான நேரம். இந்த ஸ்டாக்லலாம் நம்ம இப்போதைக்கு பை பண்ணோம்னா எப்படியும் நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 1 or 2 months வந்து வெயிட் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு ஹுட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு ஃப்ரைடே அன்னைக்கு 9% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் கெயின் ஆகி 251.60ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு மாசத்துல 12% கிட்ட கீழே டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் இந்த நேரம் தான் கரெக்டான நேரம்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம பை பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால நீங்களும் இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த 6 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. நிஃப்டி பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 5.50% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. இதுதான் வந்து நான் கரெக்டான நேரம் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த நிஃப்டி பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.13% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுதான் வந்து கரெக்டான நேரம். இந்த நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்டாக்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 20% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து நடக்காது. ஒரு மாதம் இல்லை 3 மாதம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த 3 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா இந்த ஸ்டாக்லலாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.